Evening friends, நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில மெட்டலர்ஜி இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியது. NCERT எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆனால் இது இந்த அகாடமிக் இயர்ல கிடையாது. ஆனால் நீட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த யூனிட்ல இருந்து சம் ஆஃப் த ஜெனரல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன், ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யும் போது என்னெல்லாம் டேர்ம்ஸ் ஜெனரலாக யூஸ் பண்ணுவாங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய எர்த் கிரஸ்டில் நிறைய மெட்டல்ஸ் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே நம்ம பார்த்தோம், எல்லா மெட்டல்ஸும் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஏன் ஃப்ரீ ஸ்டேட்டில் எல்லா எலமெண்ட்ஸாலையும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியாதுன்னா, நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில ப்ராசஸ் ஆக்சிடேஷனாக இருக்கலாம், கொரோஷனாக இருக்கலாம். அப்போ பெரும்பாலான எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் ரியாக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். அப்போ இது இன்னொரு ஆக்சிடேஷன் கூட சேரும்போது ஆக்சிடேஷன் நடக்கும். அதே மாதிரி தான் ஆக்சிடேஷன் நடந்தால் அங்கே கொரோஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அயன் ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா ரஸ்டிங் நடக்குது, கொரோஷன் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால ரியாக்டிவ் மெட்டல்ஸால் ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஆனால் நான் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், இந்த மாதிரியான சில நான் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம். அப்போ இந்த ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்கும்? கம்பைன்டு ஃபார்மில். கம்பைன்டு ஃபார்ம்னு வரும்போது அது காம்பவுண்டாக இருக்கும். அப்படிதான் இருந்ததுன்னா அது ஒரு ஓர் ஃபார்மில் இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கும். இப்போ ஓர் ஃபார்மில் இருக்கும்போது அதில் நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் கம்பைன்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ நமக்கு அதில் இருந்து ஒரு பர்டிகுலர் மெட்டல் தான் தேவைன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யும்போது நிறைய ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த எர்த் கிரஸ்ட். பை வெயிட்டில் பார்த்தோம்னா தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த எர்த் கிரஸ்ட். இந்த அலுமினியம் பாக்சைட்டுங்கிற ஓரில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி அயன் ஹேமடைட்டுங்கிற ஓரில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். இந்த அயனுங்கிறது இட் இஸ் ஏ மோஸ்ட் அபண்டன்ட் செகண்ட் எலமெண்ட் இன் த எர்த் கிரஸ்ட். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு மெட்டல் தேவைன்னா அது ஓர் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த ஓர் ஃபார்மில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் போது சில டேர்ம்ஸ், கெமிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் டேர்ம்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினரல்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னது? மினரல்ஸ்னா இப்போ பாக்சைட்டுங்கிற ஒரு ஓரில் இருந்து நம்ம அலுமினியம்ங்கிற ஒரு மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்போ அது அலுமினியம்ங்கிற தான் மினரல். ஸோ த நேச்சுரலி அக்வரிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன் த எர்த் கிரஸ்ட் which are obtained by mining are called minerals. அப்போ மினரல்ஸ்னா என்னன்னா the naturally occurring chemical substance. இப்போ நான் எக்ஸாம்பிள் அலுமினியம் சொன்னேன். அப்போ அந்த அலுமினியம்ங்கிறது தான் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் in the earth crust which are obtained by mining are called minerals. And minerals contain metals in the free state or in the form of compounds like oxides or sulfates. இப்போ நமக்கு மினரல்ஸ்னா என்னன்னு தெரியும். அந்த மினரல்ஸ் ஒன்று ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை அது கம்பைன்டு ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸ். பாக்சைட்டுங்கிறது என்னது? Al2O3 அலுமினியம் ட்ரைஆக்சைடு இஸ் பாக்சைட். இந்த பாக்சைட்டுங்கிற ஓரில் இருந்து அலுமினியம்ங்கிற ஒரு மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். தென் காப்பர் பைரைட்ஸில் இருந்து நம்ம காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். இப்போது மினரல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்பைன்டு ஃபார்ம் லைக் oxides or sulfates. Define minerals or what is minerals? The naturally occurring chemical substance in the earth crust which are obtained by mining are called minerals, and these minerals contains metals in free state or in the form of compounds, and that compounds are in the form of oxides or
sulfides. For example, bauxite. Bauxite is an ore of aluminium. It exists in the combined form of oxides, aluminium trioxide. Next important term வந்து ore. Ore என்னன்னா, ore is a deposit in earth crust of one or more valuable minerals which can be extracted profitably. இப்போ ஓர்ங்கிறது ஒரு சாலிட் டெபாசிட், எர்த் கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாலிட் டெபாசிட். அது வந்து நிறைய மினரல்ஸ் சேர்ந்து தான் அந்த டெபாசிட்ல இருக்கும். அதில் ஒன் ஆர் மோர் வேல்யூபிள் மினரல்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராஃபிட்டபிளாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதான் வந்து இந்த ஓர். ஒரு மெட்டலை வந்து நம்ம நிறைய ஓர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் சில ஓர்ஸ்ல இருந்து தான் நம்ம ப்ராஃபிட்டபிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியத்துக்கு 2 ஓர் இருக்கு. ஒன்று வந்து பாக்சைட், இன்னொன்று வந்து கிளே. இப்போ பாக்சைட்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்னா என்ன, நமக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்கணும். வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் மூலமாக நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த ஓரை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ அலுமினியத்துக்கு கிளேயும் இருக்குது, பாக்சைட் இருக்குது. ஆனால் கிளேயில் இருந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக அலுமினியம் கிடைக்குமானா அதில் வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஓர்ன்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து ஓர் இஸ் a deposit in earth crust of one or more valuable minerals which can be extracted profitably. That is known as ores. அப்போ மினரல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓர்னா என்னன்னு பார்த்தோம். டெக்ஸ்ட் புக்கில் வந்து புக் பேக்கில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஓர்ஸ் அண்டு மினரல்ஸ்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா, so what are the differences between ores and minerals? First point என்னன்னா, ore is a deposit in earth crust of one or more valuable minerals which can be extracted profitably. இப்போ ஓர்ங்கிறது வந்து ஒரு டெபாசிட், எர்த் கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட். அதில் வந்து அந்த ஓரில் எதெல்லாம் இருக்கும், ஒன் ஆர் மோர் வேல்யூபிள் மினரல்ஸ் விச் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ப்ராஃபிட்டபிளி. ஆனால் மினரல்னா என்ன, மினரல்ஸ் ஆர் நேச்சுரலி அக்வரிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இன் த எர்த் கிரஸ்ட் விச் கேன் பி அப்டைன்டு பை மைனிங். இந்த ஓரில் இருந்து தான் இந்த மினரலை நம்ம பிரிச்செடுக்கிறோம். So minerals are naturally occurring substance in the earth crust which can be obtained by mining. That வந்து first difference. The next difference என்னன்னா, difference வந்து ores do not have definite crystalline structure. ஏன்னா ஓருங்கிறது வந்து ஒரு mixture of deposit. அதில் நிறைய மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அதுக்குன்னு ஒரு டெஃபினிட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. So they do not have definite crystalline structure, but minerals have definite crystalline structure. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்குள்ள டெஃபினிஷன் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஓர்ஸ்ல வந்து ores do not have definite crystalline structure, minerals have definite crystalline structure. Third difference வந்து ores always contain a good percentage of metal. ஒரு ஓர் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து நல்ல பர்சன்டேஜில் கிடைக்கும். ஆனால் மினரல்ஸ் மே ஆர் மே நாட் கண்டெயின் a good percentage of metal. மினரல்ஸில் வந்து சில நேரம் இருக்கலாம், சில நேரம் இருக்காதா, ஆனால் லிமிட்டாக இருக்கலாம். இப்போ பாக்சைட்டில் வந்து அலுமினியம், சிலிக்கா அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதில் வந்து நமக்கு தேவையானது அலுமினியம். இப்போ அதில் சிலிக்காங்கிற மினரலும் இருக்குது. அப்போ அந்த மினரல்ஸில் வந்து மே ஆர் மே நாட் கண்டெயின் a good percentage of metals. அதே மாதிரி ஓர்ஸ் கண்டெயின் மினரல்ஸ். எல்லா ஓர்ஸ்லையுமே வந்து மினரல் இருக்கும். ஆனால் எல்லா மினரலும் ஒரே ஓரில் இருக்காது. ஸோ these are the differences between ores and minerals. இப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம முக்கியமாக எடுக்கக்கூடியது வந்து ஓர். அந்த ஓரில் இருந்து நமக்கு தேவையான மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அது மினரல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கேங். கேங்னா an ore is contaminated with earthy or undesirable material is known as gang. இப்போ நம்ம வந்து நெல்லிலேருந்து அரிசிங்கிறதா நம்ம சாப்பிடக்கூடிய சோறாக சாப்பிட முடியும். நெல்லை அப்படியே அவிச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த நெல்லை அவிச்சு அதை காய போட்டு அதை திருப்பி மில்லில் கொடுத்து
அந்த நெல்லில் இருக்கக்கூடிய உமியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு அரிசியை எடுத்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் அந்த உமியாக போகுதுல்ல, அது வந்து கண்டாமினேட்டட் மெட்டீரியல், அது நமக்கு தேவையில்லாத அன்விசேரபிள் மெட்டீரியல். அந்த அன்விசேரபிள் மெட்டீரியலை தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்லுவோம்னா கேங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேங்னா என்னென்னா ஓர் இஸ் கண்டாமினேட்டட் வித் எர்த்லி ஆர் undesirable material that is known as gang. unwanted material வந்து அந்த ஓரில் இருக்கும். அந்த சப்ஸ்டன்சஸ் நமக்கு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கேங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸுங்கிறது வந்து நம்ம லூப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நமக்கு வந்து கேங் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஓர் இருக்குது. அந்த ஓர் வந்து கொஞ்சம் சாலிடாக நான் ஃபியூசபிளாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம ஃப்ளக்ஸுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சீக்கிரமாக எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை தான் வந்து ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். The substance which is added in the ore to convert non-fusible gang to fusible compound is called flux. The flux வந்து 2 டைப்ஸாக இருக்குது, acidic flux and basic flux. இப்போ பேசிக் சப்ஸ்டன்ஸில் நம்ம அசிடிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணுவோம், அசிடிக் சப்ஸ்டன்ஸில் பேசிக் ஃப்ளக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு அது லூப்ரிகேஷனாக நல்ல ஒரு ஃபார்ம் ஆகி நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். அசிடிக் ஃப்ளக்ஸ். Acidic flux are used when basic impurities like lime or metallic oxides are present in the ore. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஓர் வந்து பேசிக்காக இருக்கும், அதில் வந்து நிறைய பேசிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதுன்னா அதில் வந்து நம்ம அசிடிக் ஃப்ளக்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ அந்த அசிடிக் ஃப்ளக்ஸாக பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது சிலிக்கா. சிலிக்கானா மணல், போராக்ஸ், இதெல்லாம் வந்து அசிடிக் ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அசிடிக் ஃப்ளக்ஸ்னா அசிடிக் ஃப்ளக்ஸ் ஆர் யூஸ்ட் வென் பேசிக் இம்ப்யூரிட்டிஸ் லைக் லைம் ஆர் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் are present in the ore. For example, silica borax. இந்த silica borax ங்கிறது வந்து acidic fluxக்கு example. Next, basic flux. Basic fluxes are used when acidic impurities like silica, phosphorus pentoxide are present in the ore. இப்போ நம்ம ஓரில் சிலிக்காவோ இல்லை பாஸ்பரஸ் பென்டாக்சைடோ இருந்ததுன்னா அந்த அசிடிக், இதெல்லாம் அசிடிக் இம்ப்யூரிட்டிஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓரில் நம்ம பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பேசிக் ஃப்ளக்ஸாக பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட் இல்லை ஹேமடைட். ஹேமடைட்டுன்னா ஃபெரிக் ஆக்சைடு. இப்போது இது வந்து பேசிக் ஃப்ளக்ஸ். அசிடிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? அசிடிக் ஃப்ளக்ஸ்னா வென் பேசிக் இம்ப்யூரிட்டிஸ் like lime or metallic oxides present in the ore, we add some flux material. That fluxes are acidic. That is known as acidic flux. So basic flux na when acidic impurities like silica or phosphorus pentoxide are present in the ore, that condition we are adding some basic flux material like limestone. இந்த மாதிரி நம்ம லைம்ஸ்டோன் எல்லாம் ஆட் பண்ணுறது வந்து பேசிக் ஃப்ளக்ஸ். ஸோ அசிடிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, பேசிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அசிடிக் ஃப்ளக்ஸ்னா நம்ம இம்ப்யூரிட்டி வந்து பேசிக்காக இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஓர் வந்து பேசிக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து அசிடிக் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம், அசிடிக் ஃப்ளக்ஸாக ஆட் பண்ணுவோம். நம்ம ஓர் வந்து அசிடிக்காக இருந்ததுன்னா பேசிக் ஃப்ளக்ஸாக ஆட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து ஸ்லாக். ஸ்லாக்னா கசடுன்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ ஸ்லாக்ங்கிறது என்னென்னா the fusible compound formed by the combination of flux and gang is called slag. இப்போ நம்ம வந்து ஓர் இருக்குது, அந்த ஓரில் இருக்கக்கூடிய அன்வாண்டட் சப்ஸ்டன்ஸ், அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கேங்குன்னு சொல்கிறோம். நமக்கு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸை வந்து கேங்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கேங் எல்லாம் சேர்ந்து இந்த ஓர் வந்து ரஃப்பாக இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் லூப்ரிகேஷன் கொடுத்து அதை ஒரு ஃபியூசிபிள் காம்பவுண்டாக மாற்றுறதுக்காக நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த கேங்கும் ஃப்ளக்ஸும் எல்லாம் சேர்ந்து நமக்கு திருப்பி கசடாக வந்து வெளியில் வர எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி முடிக்கக்கூடிய கண்டிஷனில் அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஸ்லாக்?
A fusible compound formed by the combination of flux and gangue is called slag. For example, lime வந்து நம்ம சிலிக்கா கூட ஆட் பண்ணும்போது CaSiO3ங்கிற ஒரு slag வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து some of the important terms used in the extraction of elements. எலமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம் மினரல், ஓர்ஸ், gang, flux, slag. நெக்ஸ்ட் வந்து volatile compoundsனா என்னன்னு பார்ப்போம். volatile elements and non volatile elements. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஓரில் இருந்து சில சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக வேப்பரைஸ் ஆகி போகும். இந்த வேப்பரைஸ் ஆகி போகக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து நம்ம வாலடைல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சில எலமெண்ட்ஸ் வந்து வேப்பரைஸ் ஆகி போகாது, அந்த நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஸ்லாக்லேயோ இல்லை திருப்பி அந்த இதில் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நான் வாலடைல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் வாலடைல் எலமெண்ட்ஸ்? The elements can be easily changed into vapors are called volatile elements or volatile compounds. Then what is non-volatile elements? The elements which do not vaporize easily are called non-volatile elements. For example, பார்த்தோம்னா carbon, mercury, then zinc are some of the examples of volatile elements. Volatile elements example iron, nickel, calcium, cobalt இதெல்லாம் வந்து non volatile elements example. The next important term is what is extraction. Extraction என்ன? Extraction refers to obtaining crude element from their combined state. ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்ல நமக்கு ஓர் இருக்கு, அந்த ஓர்ல இருந்து ஒரு க்ரூட் எலமெண்ட்டை நம்ம பிரிச்சு எடுக்கக்கூடியதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். Extraction refers to obtaining crude elements from their combined state, that is known as extraction. Important term is isolation. இப்போ crude elements வந்து நம்ம extract பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த crude elementல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதை பியூர் பண்ணி கமர்ஷியலா ப்ராஃபிட்டபிளா விதத்தில் இப்போ நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய மெத்தட் தான் வந்து ஐசோலேஷன். ஸோ the process of isolation involves purification of crude element. அந்த crude element நம்ம purify பண்றோம். Purification of crude element to get pure and commercially significant form of those elements. That process is known as isolation. Term வந்து sintering. இந்த sintering-ங்கிறது வந்து நம்ம ஒரு ஓரை கான்சன்ட்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி க்ரஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் ரீசனபிள் சைஸாக மாற்றி திருப்பி அதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி சேர்ப்போம். இதுதான் வந்து sintering. So the process of crushing the ore to reasonable size before concentration of the ore is known as sintering. So what is sintering? The process of crushing the ore to reasonable size before concentration of the ore is known as sintering. It is followed by heating of that solid substance below their melting point, so that அப்பதான் நமக்கு வந்து they can be changed into ஒரு single mass, ஒரு single mass-ஆ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராசஸ், இந்த ஓரை வந்து நம்ம ரீசனபிள் சைஸாக கட் பண்ணுற க்ரஷ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து sintering. So friends, நம்ம இந்த வீடியோ செஷனில் some of the important terms used in the extraction of elements-ல வந்து மினரல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஓர்ஸ், பொதுவாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஓரில் இருந்து தான் நம்ம மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மெட்டல், நம்ம பியூர் ஸ்டேட்டாக வந்து மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓர், அப்புறம் மினரல்ஸ். இந்த மினரல்ஸில் வந்து கொஞ்சம் அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம ஓர்லேயே. அந்த அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் வந்து கேங்னு பார்த்தோம். அந்த கேங் வந்து ரஃப்பாக இருக்கும், நான் ஃபியூசபிளாக இருக்கும். அதை ஃபியூசபிளாக மாற்றுறதுக்கு ஃப்ளக்ஸ்ன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளக்ஸ் வந்து நம்ம ஓர் வந்து அசிடிக்காக இருந்தால் பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஓர் வந்து பேசிக்காக இருந்தால் அசிடிக் ஃப்ளக்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த கேங்கும் ஃப்ளக்ஸுமா சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்லாக். அதுக்கப்புறம் வாலடைல் எலமெண்ட்ஸ், நான் வாலடைல் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு ஓரில் இருந்து ஒரு க்ரூடு மெட்டலை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கூடிய அந்த மெத்தடை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். அந்த க்ரூடு மெட்டலை இன்னும் பியூரிஃபை பண்ணி
பியூர் மெட்டலாகவும் சிக்னிஃபிகண்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் வந்து ஐசோலேஷன். அப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஓரை வந்து நமக்கு ரீசனபிள் சைஸாக க்ரஷ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு வந்து சின்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் அபவுட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்முக்கு என்ன மீனிங் வந்து பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.